வந்தே மாதரம். காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கடை வளர்ப்போம், கொள்ளர் உடை வளர்ப்போம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் சத்தியமூர்த்தி ஐயா ஆகும். சத்தியமூர்த்தி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள செம்மனாம்பொட்டல் என்ற சிறிய ஊராகும். இவர் சட்டம் பயின்றவர், அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்தவர், மிகச்சிறந்த பேச்சாளர், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றவர். வங்கப் பிரிவினை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம், சைமன் குழு போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றவர். 1930 சென்னை பார்த்தசாரதி கோவிலில் நமது பாரத தேசத்தின் கொடியை ஏற்றி அதற்காகவும் இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். சுயராஜ் கட்சியில் சென்னை மாகாண தலைவராக பணியாற்றிய இவர் அது தொடர்பாக இங்கிலாந்துக்கு சென்று சொற்பொழிவும் இவர் ஆற்றியிருக்கிறார். சென்னையில் நீர்ப்பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அதற்கு தீர்வு காணுவதற்காக ஆங்கிலேயர்களிடம் தீவிரமாக போராடி பூண்டி நீர்த்தேக்கத்திற்காக அடிக்கல்லை இவர் நாட்டியிருக்கிறார். இவர் இறந்த பிறகுதான் அந்த நீர்த்தேக்கம் திறக்கப்பட்டது. இவரின் சீடர் கர்ம வீரர் காமராஜர் தனது குருவான இவரது பெயரையே அந்த நீர்த்தேக்கத்திற்கு சூட்டினார். சத்தியமூர்த்தி ஐயா அவர்களின் நினைவு தினம் மார்ச் 28 ஆகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.